என் அன்பு குழந்தையே, நேற்று உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன். அதை நீ உணர்ந்தாயா? சில விஷயங்களை நீ வேண்டுவாய். அது கிடைக்க சிறிது காலதாமதமாகும் போது நீயே அதை மறந்து விடுவாய். ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை. ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன். நிறைவேற்றுவேன். சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நீ மனம் தளராதே குழந்தையே. எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும். நான் செய்யும் உதவி அற்புதங்களாக உனக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றைத்தான் நாம் விதி என்போம். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை. இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் நீ தப்ப முடியாது. ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க 2 பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும். அந்த 2 பேர் யார் என்றுதானே நீ யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் தங்கமே. என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று காப்பேன். எத்தனையோ கிளைகளாக விஸ்தரித்துள்ள இந்த பிரபஞ்சம் புரிந்து கொள்ள முடியாதது. எந்த வழி எங்கு போகிறது, எங்கு சேர்கிறது என்று நிச்சயமாக சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. புரிந்து கொள்ள முடியாத இந்த பரந்து வியாபித்து உள்ள பிரபஞ்சத்தின் மேலுரை அஞ்ஞானம், கீழுரை ஞானம். அஞ்ஞானத்தில் தென்படுகின்ற இந்த விஸ்வம் ஞானத்தில் தென்படாது. அஞ்ஞானத்தில் இருக்கும் சூனியம் ஞானத்தில் இருக்காது. அஞ்ஞானத்தால் பார்க்கக்கூடியவை அனைத்துமே நசித்து போகக்கூடியவை. ஞானத்தால் காணக்கூடிய அனைத்தும் பிரகாசித்து கொண்டு எப்போதும் புதுமையோடு விளங்கும். அந்த ஞானத்தை பெற்ற பின்னரும் அகங்காரத்தில் மூழ்கினால் மீண்டும் அதோ கதியில் வீழ்ந்து அஞ்ஞானமே கிடைக்கும். இது போன்ற தாழ்வடையும் அவநிலை ஏற்படாது இருக்க வேண்டுமானால் சத்குருவை சார்ந்திருக்க வேண்டும். அவரே நம் வழிகாட்டி. தண்ணீர் உறைந்தால் பனிக்கட்டியாகிறது. பனிக்கட்டி கரைந்தால் மீண்டும் தண்ணீராகவே மாறுகிறது. அஞ்ஞானம் என்ற இருளை தாண்டி போனால் ஞானம் கிட்டும். அப்படிப்பட்ட அஞ்ஞானம் என் கதைகளை கேட்பதன் மூலமாகவும் என் மகிமைகளை புகழ்வதாலும் என் நாமஸ்மரணையாலும் நசிக்கப்படும். அப்போது என் நிஜமான நிலையை நீ கண்டு கொள்ள முடியும். தியானம் மூலமாக விளங்கும் என் உண்மை நிலை ஆனந்தத்தை உண்டாக்கும். துக்க நிலையை மறைக்க வைக்கும். எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர், உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து. இன்று அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இந்த உலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை. எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும்போது உன்னால் அதை சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ சொல்லவில்லை. அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன். நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலைகளையெல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி நீ போய்கொண்டே இரு. அப்பொழுதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செயல்பட்டு கொண்டே இரு. வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே. நல்லதே நடக்கும். நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கின்றேன். பயப்படாது. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. எது வந்தாலும் கலங்காதே. உன்னை எப்போதும் இந்த சாயப்பா நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.